மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகத்தில் வர இருக்கிறார்கள். 26ஆம் தேதி மாலையில் 7 மணிக்கெல்லாம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் வந்து கட்டி முடிக்கப்பட்ட விமான விரிவாக்க நிலையத்தை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இருக்கிற விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார்கள். அங்கிருந்தே 4500 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருச்சிக்கு வந்து அன்றிரவே திருச்சியில் தங்கியிருக்கு. மறுநாள் ஒரு 12 மணி அளவில் ஜெயங்கொண்டம் சென்று அங்கிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டிய கோயிலெல்லாம் பார்வையிட்டு அங்கு நடைபெறுகிற அந்த கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அது சமயம் எங்களுடைய கோட்ட பொறுப்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள், கோவை முருகானந்தம் அவர்கள், ஒண்டிமுத்து அவர்கள், அண்ணன் சிவசுப்ரமணியன் அவர்கள், ராமச்சந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுக்கான கூட்டங்களை இன்று அதற்கான கூட்டம் நடத்தி அதற்கான முடிவுகளை எடுத்து எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும், தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்கள் மீது உள்ள அக்கறையும் அன்பு கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி ராஜேந்திர சோழன் உலகமெங்கும் சென்று படையெடுத்து வெற்றி கண்டானோ அதே போல் உலக நாடுகள் முழுவதும் சென்று இன்றைக்கி வெற்றி வாகை சுடுகிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை சிறப்பான ஏற்பாடு செய்வதற்கான கூட்டம் இன்று நடைபெற்றது.